எனக்கு ஒரு டவுட்டுங்க. இப்போ நரோட்டோ பார்க்குறாங்க, சரி நரோட்டோ பார்த்துட்டு அதில் ப்ரோட்டோகானிஸ்ட்டுக்கு கொடுக்குற மரியாதையை விட இதர கேரக்டர்கள் கொடுக்குறாங்க, ஏன் ஆண்டோகானிஸ்ட்டு கூட கொடுக்குறாங்க. அது என்னன்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமாக புரியவே இல்லை. ஓகே, இருந்தாலும் இப்போ வந்து ஒரு தமிழ் சினிமானா ஒரு 70 சீன் இருக்குன்னா, இப்போ கொஞ்சம் மாறிடுச்சு. 70 சீன் இருக்குன்னா ஒரு 65 சீனில் வந்து ஹீரோ மட்டுமே வருவார். ஆனால் நரோட்டோவில் அப்படி இல்லை தான். இருந்தாலும் ஒரு ப்ரோட்டோகானிஸ்ட்டுக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு மரியாதை இருக்கும். அந்த மரியாதை வந்து இங்கே குறையுது. ஆண்டோகானிஸ்ட்டு அப்புறம் மற்ற இதர கேரக்டர்களுக்கு வந்து அவ்வளோ போற்றி கொண்டாடுறாங்க. அது ஏன் அப்படின்னு புரியல. அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லீ கேரக்டர் சொல்லலாம். லீ கேரக்டர் வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே தூக்கி கொண்டாடுறாங்க. கட் அவுட் ஒன்று அதுவும் வச்சுருக்காங்களான்னு தெரில, அது ஒன்று தான் குறைங்கிற மாதிரி இருக்குது. இப்போ சரி, லீ கேரக்டரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஃபுல் நேம் சொல்லுங்கள். ராக்லி. அந்த ராக்லி எப்படி சொல்கிறதுன்னா, நிறைய கேரக்டர்ஸ் இருக்குங்க நருட்டோவில். சொல்ல போனால் மோஸ்ட்லி நருட்டோ விட இப்போ நான் ஃபேன்ஸ்கிட்ட போய் கேட்டிங்கன்னா நருட்டோன்னு சொல்லி மோஸ்ட் ஆஃப் த பேர் சொல்ல மாட்டாங்க. எல்லாமே சில பேர் இட்டாச்சிமாங்க, காஷிமாங்க. இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி லீ அப்படின்ற கேரக்டர் வந்து ப்ரூஸ்லி இருக்கார் பார்த்தீங்களா, அவர் இன்ஸ்பயராக வச்சு தான் இதை க்ரியேட் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு கேரக்டரை. என்ன ரீசன்னா, ப்ரூஸ்லி வந்து ஒரு காலத்தில் அவர் வந்து ஏதோ ஒரு படத்துலையோ எதையோ ஃபைட் பண்ணும்போது அவர் இங்கேருந்து கீழே விழுந்து அவர் பேக் போன் வந்து ரொம்ப அடிபட்டுரும், ஃப்ராக்சர் ஆனதுனால அந்த டாக்டர் சொல்லுவாங்களாம், நீங்கள் இப்போ ரீசெண்டாக எந்திரிக்க முடியாது, நீங்கள் எந்திரிச்சு படமும் பண்ண முடியாது, எந்த ஒரு இதுவும் பண்ண முடியாது, நடக்கிறதே கஷ்டம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த செகண்ட் வந்து லீ வந்து என்ன பண்ணுவார்னா, என்ன இவங்க என்ன சாதாரண மனுஷன், இவங்க என்ன சொல்கிறாங்க, நான் என்ன கேட்குறேன்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு வாரத்துலேயோ 2 வாரத்துலேயோ எந்திரிக்க ட்ரை பண்ணுறது, அடுத்த 3 மாதத்துலேயோ எந்திரிச்சு அவர் படம் நடிக்க ஆரம்பித்தார். அது வந்து எப்படின்னா அவருக்கு அவர் மேலே உள்ள நம்பிக்கை தான் காரணம். ஸோ அதே மாதிரி தான் இந்த கேரக்டரும் அதே மாதிரி தான். ஒரு டஃப்பான ஒரு கேரக்டரை எதிர்த்து ஒரு சண்டை போடுற சிச்சுவேஷன் வரும் இந்த ராக்லின்ற கேரக்டர். அந்த கேரக்டர் பேர் காரா. ஸோ அந்த சீன் பார்த்தீங்கன்னா அந்த காரா அண்டு வந்து ராக்லி ஃபைட்டு, அந்த ஃபைட்டு அந்த கிளாசிக் சீரீஸ்லேயே ஹை ரேட்டடான ஒரு சீன் கூட சொல்லலாம். அதில் நிறைய இன்சிடென்ட்ஸ் வரும். வந்து இந்த ராக்லி கேரக்டர் இருக்குல்ல, அது வந்து நீங்க பார்த்துட்டு இது ப்ரூஸ்லின்னு நினைச்சிட்டு நீங்க சொல்றீங்களா, இல்ல அந்த ஆத்தர் வந்து எழுதும் போதே ப்ரூஸ்லி நினைச்சு எழுதியிருக்காரு? அவரே சொல்லியிருக்காரு, நான் வந்து ப்ரூஸ்லிக்கு ஒரு டெடிகேட் பண்ற மாதிரி தான் நான் அந்த கேரக்டர் ஆட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. அவர் வந்து டிராயிங் முதல்ல இப்பதானே அனிமி, அப்பெல்லாம் புக்கு தானே, அதுலயே அதுல மென்ஷன் பண்ணியிருக்காரு இந்த ராக்லிங்கிற கேரக்டரை. ஆமா, அது வந்து ஜாக்கி சானோட ஒரு இதை சாயல பார்க்க முடியும், அந்த ட்ரங்கன் மாஸ்டர் ஸ்டைல்ல. ஒரு சீன் இருக்கும் அதுல வந்து ராக்லி வந்து அவனே அறியாம ஒரு அந்த வைன் எடுத்து குடிச்சிட்டு கிளம்பி ஃபைட்டுக்கு போயிடுவான். அப்படி போறப்ப அந்த ட்ரங்கன் ஒரு மாதிரி இந்த குடிச்சவங்கலாம் சண்டை போடுவாங்களோ ஒரு மாதிரி, அந்த மாதிரி ஒரு ஃபைட் பண்ணுவான். ஸோ அது வந்து இந்த ஜாக்கி சானோட டெக்னிக், அந்த ட்ரங்கன் மாஸ்டர். அதுல இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, அந்த ராக்லிக்கு வந்து கையில வந்து அந்த இதெல்லாம் இருக்கும், தழும்பு இருக்கும். அது வந்து ப்ரூஸ்லிக்கு இருக்கும். ப்ரூஸ்லி வந்து 1 ஹேண்ட் பஞ்ச் ட்ரை பண்ணும்போது அவருக்கு ஏற்பட்ட காயங்கள் வந்து அதுக்கான சாயல் இன்ஜினும் நோட்டிபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. ஆமா, அதுல அதான் அப்படியே மென்ஷன் பண்ணிருக்காங்க ஒவ்வொரு சீன்ஸும் அப்படியே. ஏன்னா அவரோட ஹேர் ஸ்டைல் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும், ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், உடல் அந்த வாகு எல்லாமே அப்படியே அச்சல். அது ஒரு டெடிகேட்டா கூட சொல்லலாம். அதுவும் இல்லாம இப்ப ப்ரூஸ்லியை பத்தி சொல்லுவாங்கல்ல, நான் வந்து 10,000 கத்துன்னு கூட பயப்பட மாட்டேன், ஆனா ஒரே விஷயத்த 10,000 தடவை சரி பார்த்து பயப்படுவேன். அந்த விஷயத்தோட சாயல் வந்து இந்த கண்டிப்பா இருக்குங்க. என்ன ரீசன்னா, இந்த நருட்டோவை பொறுத்தவரையும் நிஞ்சுட்சுன்னு சொல்லுவாங்க. ஐ மீன் வந்து நிஞ்சுட்சு மீன்ஸ் எப்படி சொல்றதுன்னா, ஏதாவது ஒரு இப்போ நருட்டோ ஷேடோ க்ளோன், நம்ம கற்பனை பண்ணி பார்க்க முடியாத சில சக்திகள் இருக்கிறது தான் நிஞ்சுட்சுன்னு சொல்லுவாங்க. சிலது கெஞ்சுட்சுன்னு சொல்லுவாங்க, 2வது வகை. இந்த கெஞ்சுட்சுன்னு என்னன்றதுன்னா, ஒருத்தவங்களை வசியம் பண்றது அண்டு அவங்க இல்யூஷன்ஸை கிரியேட் பண்றது, அந்த மாதிரி நம்ம நம்ப முடியாது அந்த சீன்ஸ் எல்லாம். ஆனா பாக்குறப்ப நல்லா இருக்கும். ஆனா இந்த லீங்கிற அந்த ஒரு கேரக்டருக்கு அந்த 2மே இருக்காது. பிறப்புல அந்த மாதிரி சக்திகள் இருக்காதனால அவன் என்ன பண்ணுவான்னா, நானும் ஒரு நிஞ்சாவாகணும்னு சொல்லிட்டு இந்த தண்டால் எடுக்கிறது, புஷ்அப்ஸ் அண்டு மோர் ஒர்க் அவுட்ஸ் வந்து போட்டு அவனே அவன் செதுக்குவான். அந்த சீன்ஸ்லாம் ரொம்ப எமோஷனலா இருக்கும். ஒரு கட்டத்துல இவனும் அந்த காராங்கிறவன் கெஞ்சுட்சு நிஞ்சுட்சு எல்லாத்துலயும் ஒரு பயங்கரமான ஆளுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர். அப்படி ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டரை ஒரு சாதாரண கராத்தே குஃபு வச்சுக்கிட்டு இவன் எப்படி சண்டை போடுறான், அதுல அவன் தோத்துருவான் அந்த சீன்ல. இருந்தாலும் அவன் அந்த எஃபோர்ட் போட்ட சீன்ஸ் தான் ஹை ரேட்டடான சீன்ஸ். அதை பார்த்துட்டு நிறைய பேர் ஒரு மோட்டிவேஷனா எடுத்துட்டுலாம் சுத்தி. இதுல ராக்லி வந்து சின்ன பின்னா இருக்கும்போது உன்னால நிஞ்சாவே ஆக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்குவாங்க அந்த இடத்துல. அவன் என்னால பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒரு வேகத்தை எடுப்பான்லாங்கிறது, திரும்ப பண்றது, அதெல்லாம் நருட்டோவோட அப்படின்னு சொல்லிட்டு மிரண்டு பாக்குற மாதிரி இருக்கும். இங்க இருங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேட்டகரி வச்சு பிரிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க லீய சொன்னீங்கன்னா பிராக்டிஸ் அப்படின்னா யார் உங்களுக்கு உதாரணம் நருட்டோனா லீ கண்ணை முடிட்டு சொல்லலாம். ஏன்னா ஒரு 1000 புஷ்அப் எடுக்க முடியலன்னா
நான் ஒரு 5000 ஸ்குவாட் போடுறேன், அவனே சொல்லிப்பான் என்னால ஒரு 5000 ஸ்குவாட் போட முடியலன்னா நான் ஒரு 1000 புஷ்அப் மறுபடியும் பண்றேன். வேணுக்குன்னே 999 புஷ்அப்ல நிறுத்திட்டு என்னால போட முடியலன்னு சொல்லிட்டு 5000 ஸ்குவாட் போடுவான். ஏன்னா அவன் ஏமாத்திக்கிட்டு அவன் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏன்னா அவனுக்கு அந்த சிச்சுவேஷன் புரியுது, நம்மளுக்கு இதை விட்டா வேற வழி இல்லை. இப்ப இந்த காலத்துல நிறைய இளைஞர்கள் வந்து அவங்க ஒரு நல்ல வேலைக்கு போகணும்னு நினைக்கிறாங்க, ஆனா அதுக்கேற்ற எஃபர்ட்டை போட மாட்டாங்க. என்ன பண்றாங்கன்னா எஃபர்ட்டை போடுறேன்னு சொல்லிட்டு ஒரு மணி நேரம் 1/2 மணி நேரம் கஷ்டப்பட்டுட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு போயிடுறாங்க. அடுத்து இன்ஸ்டா ரீல்ஸ் அது இதுன்னு. இப்ப இந்த ரீல்ஸ்ல கூட தாத்தா வராரு, அதை விட போறாரு அப்படின்னு. ஐயோ எனக்கு புரியல. அவங்களோட ஆட்டு படவை காப்பீடு சொல்றாங்க. சரி விடுங்க. அதாவது அவங்களோட கோல்ஸ் அடையிற வரைக்கும் ஏன் நீங்க வேற இடத்துல கவனம் செலுத்துறீங்க? அந்த லீகோட கேரக்டர் அந்த அளவு மென்ஷன். ஜனவரி மாசம் நிறைய பார்க்கலாம். ஜிம்முக்கு போவாங்க, ஒரு வாரம் போவானுங்க, காசை மொத்தமா கட்டிடுவாங்க. ஒரு சில பேர்லாம் 2 நாள் அம்மா ஐயோ அப்பா கை வலிக்குது கால் வலிக்குதுன்னு கதறுவாங்க. அந்த எஃபர்ட் போடலாம். நீங்க லீக் கிட்ட இருந்து அந்த ஒரு கேரக்டர் கிட்ட இருந்து நீங்க அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான இதை கத்துக்கலாம். ஒரு லேர்ன் நருட்டோ கிட்ட இருந்து இது எல்லாத்தையுமே கத்துக்கலாம். அதான் அந்த நருட்டோட ஸ்பெஷலே. இப்ப இட்டாச்சி கிட்ட இருந்து ஒரு சாக்ரிஃபைஸ்னாலே இட்டாச்சிலாம் நீ கெட்டவன், அவனை பத்திலாம் நீ பேசக்கூடாது அப்படிதான் எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா ஊர்ல இருக்கவனே கொல்றாங்க, அவங்க அப்பா அம்மா ஊர்க்காரங்களே கொல்றாங்க. அவனை நீ எப்படி நீ அவனை கத்துக்கலாம்னு சொல்ற? இது ஒரு தப்பான உதாரணம் ஆயிராதா? அதாவது வெளியில இருந்து பாக்குறப்ப நம்ம அப்படி தெரியுங்க. இட்டாச்சியை பொறுத்தவரையும் இட்டாச்சியோட கேரக்டர் வந்து அவங்க ஊர்ல எல்லாத்தையும் கொண்டுட்டாங்க. சோ அதனால அவரோட தம்பி வந்து சாசுகேங்கிறவங்க வந்து அவனை பழி வாங்கணும். அவன் அந்த சாசுகேயோட ஒரே லட்சியம் என்னன்னா அவனை பழி வாங்கணும். சின்ன வயசுல இருந்து வளர்ற வரை அவன் ஒரே லட்சியம் அவனை பழி வாங்குறது மட்டுமா தான் இருந்துச்சு. ஆனா பாத்தீங்கன்னா அவனுக்கு அந்த அளவு ஸ்கில்ஸ் இருக்காது. சோ அவனை பழி வாங்குறதுக்காக ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கிட்டான், அதை ஒரு ஆயுதமா யூஸ் பண்ணிக்கிட்டான். புரியுதுங்களா? நீங்க சொல்லலாம் இட்டாச்சி ஒரு கெட்டவர், ஆனா வந்து நீங்க அந்த நருட்டோ சீரிஸ் ஃபுல்லா பார்த்தவங்க தான் தெரியும் அவர் என்ன இவ்வளவு பெரிய சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காரு. இன்னும் தமிழ்ல வந்து அந்த சீன்ஸ் வர ஸ்பாயிலர் நான் பண்ண விரும்பல. இருந்தாலும் இப்ப ரியல் லைஃப்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒருத்தன் கெட்டவன் மாதிரியே இருப்பான். எதுக்கு இவன் கெட்டதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் சொல்லி நம்ம தேடுறப்ப அவனுக்குள்ள அந்த கஷ்டம் தெரியும். இதனாலதான் நான் பண்றேன், பரவாயில்ல. இப்ப 10 தலைவர் கூட ஒரு பெரிய ஃபேமஸா டைலாக் இருக்கு, இங்க நல்லது பண்ண கூட சில கெட்ட முகங்கள் தேவைப்படுதுன்னு. தாய் பசுவை கட்டி போட்டு வாழை கட்டி நல்லா கறந்து பாலை வாங்கி குடிச்சிட்டு அந்த காஃபி டேலையும் பரிஸ்தாலையும் உட்காந்து கேள்வியரா கேக்குற நீ. அது மாதிரி அந்த டீ போலதான் ஐயோ காப்பி சரிகமாப்பா போட்டுருவாங்க. சோ அந்த மாதிரி இங்க நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒவ்வொருத்தவங்களோட பாஸ்ட் லைஃப்ல நடக்கிறதெல்லாம் மறந்துட்டு அவங்க அடுத்த கட்ட அவங்களோட லைஃபை முன்னேற்ற என்னென்ன வழி பார்க்கணுமோ அது வந்து எல்லாமே நீங்க நருட்டோல லேர்ன் பண்ணணும். சரி, அப்ப சாசுகேயை பத்தி சொல்லுங்க. சாசுகே அவரோட கேரக்டர் வந்து பழி வாங்குறது மட்டும் தான் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. மனசுல எவ்வளவுதான் அன்பு இருந்தாலும் தன்னோட குடும்பத்தை கொண்டவனா நம்ம சும்மா விடக்கூடாது அப்படி சொல்லிட்டு நீங்க சாசுகே அப்படிங்கிறீங்க. இப்ப சாசுகேவும் அவன் அண்ணனும் கம்பேர் பண்ணிட்டே இருப்பாங்கல்ல? ஆமா, அது சின்ன வயசுலயே அந்த கதையை காமிப்பாங்க. ஏன்னா இட்டாச்சி வந்து 6 வயசுலயே இவ்வளவு முடிச்சிட்டான், 7 வயசுலயே இவ்வளவு முடிச்சிட்டான், ஜூனியர் எக்ஸாம் அந்த ஒரு பெரிய போஸ்டிங் அதெல்லாம் ஃபுல்லா முடிச்சிட்டான், ஏன் நம்மளால பண்ண முடியல அப்படின்னு அந்த சாசுகேக்கு ஒரு வெறுப்பு இருக்கும். எல்லாம் அவனே புகழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஓ இட்டாச்சி தம்பியா, அவனை சாசுகேன்னு கூப்பிட மாட்டாங்க, இட்டாச்சி தம்பியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால ஒரு வெறுப்பு வரும். அந்த வெறுப்பு அவன்கிட்ட அது இந்த கொலை பண்ணதுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் அதிகமாயிரும். கொஞ்சம் சிறைகளா இறையெல்லாம் சேர்ந்து காஞ்ச இறையெல்லாம் சேர்ந்து வைக்கும் போது ஒரு நெருப்பு பார்த்தா அந்த மாதிரி சொல்லலாம். நீங்க இன்னொரு கேரக்டர் கூட எடுத்துக்கங்களேன், ஷிக்கமாருன்ற ஒரு கேரக்டர். ஷிக்கமாரோ நீங்க அதை பத்தி அவ்வளவா பேசியிருக்க மாட்டாங்க. ஆனா வந்து அந்த கேரக்டர் எப்படிப்பட்டு உருவாக்கி இருப்பாங்கன்னா ரொம்ப லேசி. இங்க நிறைய பேர் அந்த அறிவாளிகள்லாம் பேச மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த சோம்பேறிகளா இருக்கவங்க என்னத்தை உருப்பட போறாங்கன்னு சொல்லி திட்டுவாங்க நிறைய வீட்டுல. அந்த கேரக்டருக்கு அவங்க தான் ஒரு உதாரணம். என்ன ரீசன்னா அவனுக்கு எந்த ஒரு ஆசையும் இருக்காது, நம்ம ஒரு நல்ல லெவலுக்கு போகணும், நல்ல ஒரு ஆம்பிஷன். அவனுக்கு என் லைஃபை நான் நல்லபடியா மூவ் பண்ணா போதும். அது கூட நல்ல ஃபேமஸான டைலாக் இருக்கும், எனக்கு எந்த ஒரு ஆசையும் இல்லை, எனக்கு ஒரு அழகான பொண்ணு கூட தேவை, எனக்கு ஒரு நார்மல் பொண்ணு கிடைச்சா கூட போதும், அவளை மேரேஜ் பண்ணிட்டு நான் அப்படியே புள்ள குழந்தைங்கன்னு சொல்லிட்டு நல்லா எப்போ சந்தோஷமா நான் நார்மல் வாழ்க்கையை வாழ்றேன், எனக்கு அப்படி ஆகணும் இப்படி ஆகணும்னு ஆசை இல்லம்மா. ஆனா ஒரு கட்டத்துல அவனோட சென்ஸை அவனோட மாஸ்டரை அக்காட்சியை சேர்ந்த ஒருத்தன் கொன்னுட்டான். அப்படி கொன்னுட்டான்றது தெரிஞ்சு அவன் கண்ணு முன்னாடி கொன்றுவாங்க. அப்படி கொன்னும் போது அவன் வந்து பிளான் எல்லாமே குறிக்கோள்லாம் அவனை கொல்றதுலதான் இருக்கும். இது ஒரு வன்முறையை தூண்டுறது நீங்க நினைக்கலாம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவனை விட்டா அவன் இன்னும் 10 பேரை கொன்றுவான். அவனை விட்டா அவன் இன்னும் 10 பேரை கொன்றுவான்றப்ப அவனை வந்து நீங்க ஸ்ட்ரெயிட்டான மோதினா அந்த அக்காட்சி மெம்பரை ஜெயிக்க முடியாது. அப்படின்றப்ப ஷிக்கமாரு பிளான் பண்ணி
ரொம்ப கிரிட்டிக்கலா யோசிச்சு அதுல வந்து என்னன்னா இப்ப நம்ம இந்த ஒரு சிக்கலான முடிச்சு அவுக்கும் போது அது நம்மள நிறைய யோசிக்க தூணும். அப்புறமேட்டுக்கு நம்ம செஸ் விளையாடும் நிறைய யோசிக்க தூணும். அந்த மாதிரி நம்மளோட எபிலிட்டியை வளர்த்துக்கணும். அதுல சின்ன விஷயத்த அங்க சொல்ற போது இங்க பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படும். ஆமா, நீங்க சும்மா அதுலயும் காமிப்பாங்க. அவன் வந்து எப்படிதான் அவங்களை தோக்கடிக்கணும்னு யோசிக்கிறப்ப நைட்டு 3 மணிக்கு உட்காந்து செஸ் விளையாண்டுட்டு இருப்பான். அதுவும் நம்மளாம் செஸ் 2 பேரும் உட்காருவோம், ஆனா இவன் தனியா உட்காந்து விளையாண்டுட்டு இருப்பான். விளையாண்டுட்டு அது யோசிப்பான், இப்படி என்ன பண்ணுவீங்க. நான் தானே ஆமா, நான் என்ன யோசிக்கின்றது எனக்கு மட்டும் தான் தெரியணும்னு சொல்லிட்டு அது ஒரு நல்ல கிரிட்டிக்கலா யோசிச்சிருப்பான். அது அந்த அந்த கேரக்டரைசேஷன்லாம் ரொம்ப அருமையா. மொசாஷி அப்படின்றவர் தான் இதை கிரியேட் பண்ணியிருப்பாரு. 15 வருஷம் உழைப்பு வந்து இதுல போட்டிருக்காரு. அந்த அளவு அவர் பணமும் சம்பாதிச்சான்னு சொல்றதை விட அவர் மக்கள் மத்தியில் நல்லா ஃபேமஸ் ஆயிட்டாரு. சொல்லப்போனா அதுதான் உண்மை. நருட்டோவோட வேற அந்த காக்கா மாதிரி ஒருத்தர் இட்டாச்சி தாங்க காக்கா. அவர் தான் வேற நீங்க கக்காஷி சொல்லலாம். கக்காஷி சரி, ஓகேங்க, இதெல்லாம் ஓகே. கக்காஷி மட்டும் ஒரு புதிராவே இருக்காரு, ஏன் அப்படி? அது சொல்லப்போனா அடுத்த 2 சீசன் தாண்டி அவரோட ஸ்டோரி தான் வரும் தமிழ்ல. எப்பயுமே கக்காஷி ஒரு டாப் ரேட்டடா இருப்பாரு. ஒரு தாய் ஜுட்சு மீன்ஸ் அந்த ராக்லி சொன்ன பார்த்தீங்களா, அவரோட ஸ்கில் வந்து எவ்வளவு டெவலப்போ அதை விட கக்காஷி கிட்ட அந்த டெவலப் இருக்கு, அந்த ஸ்கில்ஸ் இருக்கு. எப்படி ஒரு இட்டாச்சி கிட்ட அந்த ஷேரிங் ஆன வச்சு அந்த கென்ஜுட்சு இருக்கோ அதை விட கக்காஷி கிட்ட இருக்கு. எங்க அப்பா இப்போ அதுல ஒரு கீபான் ஒரு கேரக்டர் இருக்கும், எப்பயும் மோப்ப சக்தி, இந்த அனிமல்ஸோட பவர் இருக்கும், அதுவும் இந்த கக்காஷி கிட்ட இருக்கு. என்ன மீன்ஸ்னா அவர் வந்து ஷேரிங் ஆன் வச்சிருக்காரு, சோ அதனால அதை காப்பி பண்ணுவாரு. அதுல இருந்து என்ன நம்ம எடுத்துக்கணும்னா, நம்ம எப்பயுமே ஒரே விஷயத்த மட்டும் வச்சுக்க கூடாது, எல்லா விஷயத்தையும் நம்ம கத்துக்கணும். அப்படின்றப்பதான் நம்ம ஏதாவது ஒண்ணு நம்ம கை கொடுக்கும். அது அதுல இதுல நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, இப்ப வந்து தமிழ்ல திருக்குறள்ல சொல்லுவாங்கல்ல, பிறப்பிற்கும் எல்லா உயிருக்கும். அவன் ஒண்ணு பண்ணானா ஏன் என்னால பண்ண முடியாது? எல்லா உயிருக்கும் எல்லாத்துக்கும் சமம் தானே, எல்லாருக்கும் ஒரே அளவு மூலதாங்க இருக்கு. அதான் அவன் ஒண்ணு பண்ணானா என்னால ஏன் அதை பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அதை ஒதுக்குறீங்க? அது அவனுக்கு உள்ளது, இது எனக்கு உள்ளதுன்னு சொல்லிட்டு ஏன் அப்படி ஒதுக்குறீங்க? அவனா என்னாலையும் பண்ண முடியும். அந்த ஒரு எபிலிட்டியை வந்து நம்ம இதுல இருந்து கத்துக்கிறோம். ஏன் காப்பி நிஞ்சா மட்டும்தான் பண்ண முடியும், நம்மளால பண்ண முடியும் அப்படிலாம் இல்ல. அது ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க் கொடுத்துருக்காங்க. நம்ம அதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம்ங்கிறது தான் ஒரு விஷயம். அதாங்க, நீங்க அதுல இருந்து விஷயங்களை எடுத்துக்கதாங்க. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் நீங்க விஷயங்களை கேதர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நருட்டோல ஜஸ்ட் ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கிறதுக்கு மட்டும் கிடையாது, அதுல இருந்து சில இதெல்லாம் இருக்கு. இப்ப ஒரு பாட்டு எழுதுனாருன்னா திருப்பி அந்த பாட்டு நீங்க எழுதுங்க. திரும்ப எழுதும் போது உங்களுக்கு ஒரு பாட்டு ஒன்று உருவாகும். பாட்டுக்குன்னு சொல்ல நான் எல்லாத்துலையும் சொல்ல, எல்லா விஷயத்துலையும். ஏன்னா அந்த பிறப்பிற்கும் எல்லா உயிருக்கும் போது எல்லாத்துக்கும் எல்லாமே இருக்கிறது தான். அதில் நம்ம முயற்சி பண்ணி திரும்ப பண்ணும் போது தான் நம்மளுக்கான ஒரு இது வரும். கண்டிப்பா. அப்புறமேட்டு ஒரு ட்ரூ லவ், அதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள்னா அது இனாட்டா தான். பிகாஸ் அது அவன் நருட்டோக்காக ரொம்ப மீன்ஸ் எனக்கு பிடிச்ச ஒருத்தர் என்ன பார்த்துக்கிட்டு இருக்காருன்றப்ப நான் அவரை மாதிரி தான் யோசிக்கணும். அப்பதான் அவருக்கு என்ன பிடிக்கும், ரொம்ப இன்வால்வா அவனுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன். இப்ப நிறைய பேர்கிட்ட அந்த இது இல்லை, இந்த லவ்ன்ற இதுல எப்பயுமே என் இஷ்டப்படி தான் அவன் இருக்கணும்னு எல்லாமே நினைக்கிறாங்க. அவங்க இஷ்டப்படி நம்ம இருந்தா நம்ம இஷ்டப்படி அவங்க இருப்பாங்கன்றது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அதுல இருந்து கத்துக்கலாம். அண்ட் ஒரு பெஸ்ட் டீச்சர்ன்றது ஜிராயா கிட்ட இருந்து கத்துக்கலாம். ஒரு பையன் வந்து படிக்கலன்றப்ப அவனை வந்து வற்புறுத்தி அடிச்சு திட்டி நீங்க படிக்க வைக்கிறது பதிலா, இப்ப நருட்டோவும் தான் அந்த ஒரு ஸ்கில் வந்து அவன் கத்துக்க மாட்டான். அவனை வந்து எப்படி சொல்லி தரணுமோ அப்படி சொல்லி தருவான். அவன் வந்து அந்த ஜுட்சுல எங்க பிஎட் படிச்சாங்கன்னு தெரியல. அவர் அந்த லெவலப்ல சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கலெக்ட் பண்ணலாம். ஏன் நம்ம ஹாலிவுட் மூவிஸ்ல இருந்து எடுத்துக்கலாம், நம்ம நல்ல விஷயம் சொல்லி தரது எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாங்க. நல்ல விஷயம் எங்க சொன்னா எடுத்துக்கலாம். சரி, ஹாலிவுட் மூவிஸ்ல இருந்து எடுத்துக்க முடியுமா, தமிழ் மூவிஸ்ல இருந்து எடுத்துக்க முடியாதுன்னா ஹாலிவுட்ல தான் தமிழே எடுக்கிறாங்க. அது ஹாலிவுட் மூவிஸ் பார்க்கும் போது தான் தெரியுது. ஆமா, நிறைய படம், எல்லாமே முக்காவாசி படங்கள். கண்டிப்பா ஒரு சில பெரிய டைரக்டர் படங்கள்னே நம்ம சொல்லும் போது அது கொஞ்சம் டீப்பா போய் பார்த்தா எல்லாம் ஃபாரின் படம் தான். ஈரான் படம், ஜாப்பனீஸ் படம், கொரியன் சீரீஸா படமா எடுத்திருக்காங்க. தெரியுமா அதெல்லாம் என்ன படம்? எனக்கு புரியுது. பேட்மேன்ஸ்ல இருந்து ஸ்பைடரு, முகமுடி, அது தெரிஞ்ச விஷயம் தான். சார்லத்தா கூட ஒரு அலோன் ஒரு படம், ஆமா 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 மூவி, அது ஒண்ணு எடுத்துருக்க. நிறைய இருக்குங்க. இங்க டார்க் நைட் ரைசஸ் 2012 வருது. அந்த டைம்ல தான் முகமுடி வருது. ஆமா, பேட்மேன் பிகின்ஸ் முகமுடி. என்ன சொல்றேன், அது இன்ஸ்பயர்னு சொல்லிடுவாங்க ஒரே படம், அவ்வளவுதான். ஓகே, நம்ம டாபிக் வருவோம். நருட்டோ ரிலீஸ் எப்பன்னு கேட்டிருந்தோம். ஆல்ரெடி ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு மண்டே வரப்போறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. நைட்டு தான் தெரியும். வந்தா நல்லா இருக்கும், அவ்வளவுதான். இதை எப்படி சொல்லி இதை வச்சு கண்டுபிடிச்சிங்க? ஒரு சோர்ஸ் சொன்ன தகவல், ஒரு தகவல் வந்திருக்கு.
பார்ப்போம், வந்துச்சுன்னா சொல்லுங்க. சரி, தமிழ்ல தான் இப்படி, கன்னடம் மலையாளம் அதுலயும் பார்த்தா புரிய மாட்டேங்குதுங்க. டப்பிங் சுத்தமா பார்க்கவே இன்ட்ரெஸ்ட் இல்லை எனக்கு. இப்போ ஜாப்பனீஸ்ல பார்க்கும்போது சூப்பரா இருந்துச்சு, தமிழ்ல பார்க்கும்போது நல்லா இருக்கு. ஆனா நீ கன்னடத்துல மலையாளத்துல பார்க்கும்போது ஏன்டா பார்க்கணுமான்னு தோணுது. ஓகே, வேற எதுவும் திருச்சி சந்தோஷ் சேனல். ஓகே கைஸ், நம்ம சேனல்ல மறக்காம லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே நருட்டோ பத்தின பெரிய அப்டேட்ஸ், ஃபேக்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்க நம்ம கூட சப்போர்ட் பண்ணிட்டு எப்பவும் கூட தொடர்ந்துகிட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.